அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 893. மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். வைரமுத்தோட கதை. மாலதி சொல்ல போறாங்க. ஆக்சுவலா வைரமுத்தோட கதை நம்ம பிரேமா மேடம் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 கதை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தூரத்து உறவு, வாழ்க்கை யாருக்கும் சொந்தமில்லை, அப்பா, வெள்ளாடு, ஊழல்வர்மனும் 3 மந்திரிகளும் மற்றும் மாறும் யுகங்களும் மாறுகின்ற மாறுகின்றன, மாறுங்கள் மாறுகின்றன, இறந்த காலங்கள் இறந்தே போகட்டும். இந்த கதைலாம் பிரேமா மேடம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வைரமுத்து எழுதின சிறுகதை தான் நம்ம இதுக்கு அந்த தொகுப்புல இருந்து ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. புது புதுமை பித்தன் இறந்த அப்பதான் ஜெயகாந்தன் கதை எழுத ஆரம்பிச்சார், சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஜெயகாந்தன் கடைசியா வாழ்ந்த அந்த ஆண்டு தான் வைரமுத்துவும் கதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆண்டு அவருக்கு ஒரு 61 வயசா. அதாவது பல கவிதைகள் பாடல்கள் எல்லாம் எழுதிட்டு சிறுகதைக்கு வந்தேன் நானு அப்படின்னாரு. அவருடைய கதைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குரங்குகள், மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். தாமசார் உடனே கேட்டார், இப்பதானே ஆகுறாங்க, எல்லாருக்கும் எப்பயும் ஆயிட்டாங்களா, நமக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. ஆனா அவர் வரல இன்னைக்கு. நம்ம அடுத்தது நம்மளுடைய எல்லாரும் பார்க்க வேண்டியது, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மனச்சாரல் இதழ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட குரூப்ல போட்டிருக்கேன். ஒரு அருமையான கதைகள் இருக்கு, கவிதைகள் இருக்கு. நம்ம சோமு அலியப்பன் சாரோட நல்ல கதை ஒண்ணு இருக்கு, பாருங்க. கனவுகள் பத்தி நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப டேட்டாலாம் கலெக்ட் பண்ணோம். அதனுடைய அலசலை நான் இன்னைக்கு எழுத்து மூலியமா ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல கனவுகளோட முதல் பகுதியை நான் எழுதி போட்டிருக்கேன். அதையும் பார்க்கலாம். மனச்சாரல் ஒரு ரவுண்டு பாருங்க எல்லாரும். மகிழ்ச்சி. இந்த கதையை இன்னைக்கு மாலதி சொல்ல போறதுனால இப்ப அதை ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது வைரமுத்து அவர்கள் எழுதிய சிறுகதைகள் தொகுப்பு. இதுல 40 கதைகள் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிராமத்தில் நான் உற்ற வறுமை என்னை அனுபவ செல்வந்தனாக்கி அழகு பார்த்தது. நகரத்தில் நான் அடைந்த செல்வமோ மேல்தட்டு வர்க்கத்தின் அதிசயங்களை காட்டிற்று. வாழ்வின் இந்த 2 எதிர்முனைகளும் என்னை பழுக்க காய்ச்சி அடித்திருக்கின்றன. என் புத்திக்கு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு பெற்றிருக்கிறேன். எனக்கு முன்னால் விரிந்து கிடந்த உலகும், அதில் நான் கண்டதும் கொண்டதுமான வாழ்வும் இந்த சிறுகதைகள் பலவற்றில் சூழ் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கதைக்குள்ள போகலாம். மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். எல்லா குரங்குகளையும் டெல்லியை விட்டு வெளியேற்றி விடுங்கள் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு ஆணை போட போகுது அப்படின்னு எந்த குரங்குமே எதிர்பார்க்கல. குரங்குங்க கூட்டத்துல எல்லாம் ஒரே சலசலப்பு, அதுங்கெல்லாம் கொந்தளிச்சு கிடக்குது. இது என்னடா கூத்து, எப்படி எங்களெல்லாம் வெளியேற்ற முடியும்? டெல்லி அப்படின்னு ஒண்ணு உருவாவதற்கு முன்னாடியே டெல்லியை ஒட்டி இருந்த எல்லா பூசா மலை பகுதி, குன்று, அதுல எல்லாம் நாம தானே இருந்தோம். அதுதானே நம்மளோட பூர்வீகம். இன்னும் சொல்ல போனா மனித கூட்டமே பறக்கல, அதுக்கு முன்னாடியே இந்த பூமி எல்லாம் எங்களுக்கு தானே சொந்தம். இந்த விவரங்கள் எல்லாம் டெல்லி நீதிமன்றத்துக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, மனிதர்களே குரங்குகள் இடத்தை குரங்குகளுக்கு கொடுத்துட்டு நீங்க டெல்லியை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே உத்தரவு பிறப்பிச்சிருக்கோம். அதனால டெல்லிக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். குரங்குகளாகிய நாங்கள் மனிதர்களாகிய உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம்.
எங்கள் வனாந்திரத்தின் மரங்களை எல்லாம் உங்கள் குடியிருப்புகளாக வெட்டி வீசி விட்டீர்கள் தெரியுமா? அந்த மரங்கள் எல்லாம் எங்கள் மூதாதையர் தின்று துப்பிய கொட்டையில் முளைத்த கூட்டங்கள் என்று. எங்கள் ஜென்ம பூமியில் வீடு கட்ட வந்தீர்கள், காடழித்தீர்கள். நாங்கள் ஊஞ்சலாடும் மரங்களை வேரறுத்தீர்கள். எங்கள் பழங்களை பறித்து தின்றுவிட்டு கொட்டைகளையும் உரத்திற்கு விற்றுவிட்டீர்கள். எங்கள் நீர்நிலைகளில் உங்கள் சாக்கடையை கலந்தீர்கள். எங்கள் பசிக்காக உங்கள் ரொட்டி பறித்த போது துப்பாக்கி தூக்குகிறீர்கள். உங்கள் கையில் சிக்கினால் கழுத்தில் கயிறை கட்டி ஆட்ரா ஆட்ரா என்று சொல்லி எங்கள் பெருமையை எங்களுடைய பரம்பரை பெருமையை வேற பழிக்கிறீர்கள். இப்போது எங்கள் வாழ்விடத்தையும் பறித்து கொண்டு வாழ்ந்தது போதும் போ என்கிறீர்கள். இந்த மண்ணுக்கே சொந்தமில்லாதவர்களை 1000 ஆண்டுகள் ஆள விடுகிறீர்கள். இந்த மண்ணின் பூர்வ குடிகளான எங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி விரட்டுகிறீர்கள். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எங்களுக்கு பிறந்தவர்களா? நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு பொதுநல வழக்கு வந்தது. இந்த மாதிரியான வாதம் வைக்கப்பட்டது. என்ன மாதிரியான வாதம்னா, டெல்லி இந்தியாவின் தலைநகரமா குரங்குகளின் தலைநகரமா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வானர வம்சம் பெருகிடுச்சு. வண்டிக்காரன் காய்கறி விற்க முடியல, திறந்த வெளியில இருக்கும் பெட்டி கடைகள்ல தின்பண்டங்களை வைக்க முடியல, மினரல் வாட்டர் பாட்டல்களை திருடிக்கிட்டு ஓடி போய் உச்சி மரத்துல உட்கார்ந்து கொண்டு குரங்குகள் குடிக்கின்றன. அது மட்டுமல்ல மயிலாட், போன வாரம் சுற்றுலா வந்த ஆஸ்திரேலியா பயணிகளோட தொப்பிகளை தூக்கி கொண்டு போய் மரத்தில தலைகீழாக கட்டி குட்டிகளுக்கு ஊஞ்சல் தயாரித்து ஆட்டுகின்றன. இந்த குரங்குகள் ஒரு நாள் நாடாளுமன்றத்துக்குள்ளும் புகுந்துவிடும். இப்படியே நீடித்தால் சுற்றுலா பயணிகளால் இந்திய நாட்டிற்கு வரும் அந்நிய செலாவணி அடிபடும். இப்படி இந்திய பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு இந்த குரங்குகளை டெல்லியை விட்டு வெளியேற்ற உத்தரவிடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இப்படிதான் லாயர் வாதம் வைக்கிறார். இந்த வாதங்களை எல்லாம் நீதிபதி கேட்கிறார். குரங்குகள் செய்யும் தொல்லைகளை விட மனிதர்கள் செய்யும் தொல்லைகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. நீதிபதி கேட்டுட்டு தீர்ப்பை ஒத்தி வைக்கிறாரு. தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. மறுநாள் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா காலையில டெல்லியில குளிர் அதிகமா தானே இருக்கும். அந்த மாதிரியான குளிர்ல ஸ்கூல் பேக ஒரு பக்கம், லஞ்ச் பாக்ஸ் ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அந்த ஸ்கூல் பஸ்ல ஏற போறாங்க. அப்போ எங்கதான் இருந்து வந்ததோ தெரியல, ஒரு குரங்கு கூட்டம் கண்ணு இமைக்கிற நேரத்துல அந்த சிறுவர் சிறுமியர் கைகள்ல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, தண்ணி பாட்டில்கள், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு கண் இமைக்கும் நேரத்துல காணாமல் போயிடுச்சு. அந்த சிறுவர் சிறுமிகள் எல்லாம் அழுறாங்க. அப்படி அழுத சிறுமிகள்ல நம்ம இந்த இந்த கேஸுக்காக தீர்ப்பு சொல்ல போறாருல நீதிபதி, அவரோட பேத்தியும் ஒருத்தி. இப்போ தீர்ப்பு வருது. குரங்குகளுக்கு எதிரான தீர்ப்பு வாசிக்கிறாங்க. ஆகவே அன்றாட வாழ்க்கைக்கு தொல்லை கொடுக்கும் எல்லா குரங்குகளையும் பிடிச்சு டெல்லியை விட்டு ஹரியானாவில் உள்ள சரணாலயத்தில் விட்டு விடுமாறு டெல்லி அரசாங்கத்துக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார். அப்போ குரங்குகளை பிடிச்சு சரணாலயம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உள்ள எல்லா செலவுகளையும், குரங்குகளோட ஆயுள் அதோட முழுவதற்கும் பராமரிப்பு செலவுகள் எல்லாத்தையும் அந்த டெல்லி மாநில அரசை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாரு நீதிபதி. வேலைகள்லாம் ஜரூரகதியா நடக்குது. எங்கெல்லாம் குரங்கு தொல்லை அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் போய் கூண்டுக்குள்ள வாழைப்பழமும் வாழைத்தாரையும் வச்சுட்டாங்க. அது மாதிரி 50 கூண்டுகள் அங்கங்க வச்சுட்டாங்க. வாழைப்பழத்தை கண்டாதான் குரங்குகளுக்கு தெரியும்ல. ஒவ்வொரு வாழைப்பழத்தை கண்டதும் எல்லா குரங்குகளும் குதிச்சு குதிச்சு ஓடி ஒரு கூண்டுக்குள்ளேயும் ஒரு 8 10ன்னு சொல்லிட்டு போய் எல்லாம் உள்ள போச்சு. அப்படி உள்ள போன உடனே மரங்களுக்கு மேல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த கூண்டோட கதவை அப்படியே சரால் சரால்னு அப்படியே மூடிட்டாங்க.
அவ்வளவுதான். கர்பூர் மொழியில் கத்தின குரங்குகள் தம் பட்டை விரல்களால் கூண்டு சல்லடைகளை ஓங்கி ஓங்கி அரைந்தன. கம்பிகளின் இடுக்கில் உடல் நுழைக்க பார்த்தன. கூண்டுக்குள் நகரத் தொடங்கியதும் பெரும் சோகமே சூழ்ந்து கொண்டது குரங்கினத்தை. வேடிக்கை பார்த்த மனிதர்கள் சிரித்தார்கள். குழந்தைகள் கை கொட்டின. வயதான சில பெருசுகள் மட்டும் ஐயோ பாவம் என்றன. எங்கே கொண்டு செல்கிறார்கள்? விளங்கவில்லை குரங்குகளுக்கு. நாடு கடத்தவா? தூக்கு மேடைக்கா? சுட்டு கொல்லவா? குரங்குகளின் மூளைகள் குழம்பின. குரங்குகளுக்கு 2 மூளைகளாம். உடம்பை இயக்க ஒரு மூளையாம், வாளை இயக்க இன்னொரு மூளையாம். உயிருள்ள குரங்கின் கபாலம் திறந்து உறிஞ்சி குழல் செலுத்தி அதன் மூளை பருகுவது மேல் நாடுகளில் ராஜ விருந்தாம். ஒருவேளை எங்களை ஏற்றுமதி செய்ய போகிறார்களா? சில குரங்குகள் கண்ணீர் வராமல் அழுதன. எல்லா குரங்குகளும் தங்கள் வாழ்விடத்தை கடைசியாக ஒருமுறை அண்ணாந்து பார்த்தன. எங்களுக்கு வீடுகள் தந்த மரங்களே, போய் வருகிறோம். எங்கள் பசிக்கு பழம் தந்த கிளைகளே, போய் வருகிறோம். நாங்கள் உடைத்து குடிக்க முட்டைகள் தந்த பறவைகளே, போய் வருகிறோம். இலை தழை தின்ன கொடுத்த வனாந்தரங்களே, போய் வருகிறோம். வலிய தாடைகளால் எங்கள் இனத்தை குத்தி கிழித்த கழுகுகளே, இனி யாரோடு சண்டையிடுவீர்கள்? போய் வருகிறோம். டெல்லி ஹரியானா தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டு செல்லப்பட்டார்கள் இந்த கூண்டு கைதிகள். அதன் பிறகு குரங்குகளை பராமரிக்க 1 வருஷத்துக்கு 10 கோடி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாவுக்கு டெல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானா கவர்மெண்ட் எங்க சரணாலயத்துல இயற்கை வளங்களே குறைவு, அதனால குரங்குகளுக்காக நாங்க உணவுப் பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்கிதான் கொடுக்கணும், இதனால எங்களுக்கு 25 கோடி வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஹரியானா கவர்மெண்ட். டெல்லி என்ன சொல்றாங்க, வேணாம் வேணாம் 15 கோடி எனக்கு கொடுக்கணும், எங்களால கொடுக்க முடியும், 15 கோடி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசு சொல்லுது. அதுக்கும் ஹரியானா அரசு ஒத்துக்கவே இல்லை. சரி, நம்ம மாதிரி ஒப்பந்த புள்ளி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தயாரிக்கிறாங்க. மொத்தம் 16,000 குரங்குகள். அதுக்கான செலவு வாழைப்பழம், ஆரஞ்சு, தக்காளி, சப்போட்டா, கேரட்டு, பீட்ரூட்டு, மக்காச்சோளம் இதெல்லாம் தர்றதுக்காக 22 கோடி அப்படின்னு ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க. கடைசியில ஒரு வழியா அழுது கொண்டே 20 கோடி ஆண்டுக்கு தரதான் டெல்லி அரசு ஒத்துக்குச்சு. இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த விஷயம் நடந்து. 10 வருடங்களுக்கு ஒரு நாள் குரங்குகள் தீர்ப்புல தீர்ப்பு வழங்கினார்ல நீதிபதி, அவரு நியூசிலாந்துல இருந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அகர்வால், அவரோட நண்பர். 2 பேரும் பார்க்ல சந்திச்சுக்கிறாங்க. ஹலோ, நான் மீண்டும் வக்கீல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு நீதிபதி. நம்ம குரங்கு வழக்குல தீர்ப்பு சொன்னார்ல அந்த நீதிபதி. அப்போ நியூயார்க்ல இருந்து வந்தவர் அவர் சொல்லி, நியூசிலாந்துல இருந்து வந்தவர் சொல்றாரு, சபாஷ் சபாஷ், சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, சப்பாத்தி கோதுமை ஆகாது, ஆனா நீதிபதி எல்லாம் மீண்டும் வக்கீல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடன் 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க நண்பர்கள். இந்தியாவே வேண்டாம் என்று நீங்க தான் நியூசிலாந்துக்கு போயிட்டீங்க, திரும்பி வந்திருக்கிறீங்க பேத்திகளோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதி சொல்றாரு. நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு டெல்லியோட கருப்பு காத்து தான் உங்களோட நாசிக்கு பழகி போயிடுச்சு, நியூசிலாந்தோட சுத்தமான காத்தெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிரிக்கிறாரு. சரி சரி, இப்ப எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதியோட நண்பர் நியூசிலாந்துல இருந்து வந்திருக்காருல அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னோட பேத்திகளோட நீண்ட நாள் ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும். என்ன அப்படின்னா, நியூசிலாந்துல பார்க்காத ஒன்றை என் பேரன் பேத்திகள் இந்தியாவுல பாக்குறதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இவர் கேக்குறாரு நீதிபதி, என்ன தாஜ்மஹாலை பாக்கணுமா? இல்ல. சிம்லாவை பாக்கணுமா? இல்ல. டார்ஜிலிங்க பாக்கணுமா? இல்ல. அவங்களுக்கு குரங்குகளை பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன குரங்குகளா? ஆமா, இவங்க குரங்குகள் இல்லாத தேசத்துல இருந்து வந்தாங்க அந்த குழந்தைங்க, அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, அதனால என்ன, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்றாரு நீதிபதி. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஹரியானாவை நோக்கி 3 கார் போகுது. குரங்குகளை காண போறோம் அப்படின்னா ஆசையில குழந்தைகள், அந்த குழந்தைங்க அடிச்ச கும்மாளம் இருக்கு பாருங்க, சொல்லி மாளல அது.
சொல்லி மாளாது. குரங்குகள் குரங்குகளை கூட சமாளிச்சிடலாம் போல. ஆனா குழந்தைங்களை சமாளிக்கவே முடியல, நீதிபதியாலையும் அவரோட ஃப்ரெண்டாலையும். அவங்க கேட்ட கேள்விகள்ல ரெண்டு பேரும் தடுமாறி போயிட்டாங்க. அவங்க என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா, குரங்குகள் மரத்துக்கு மரம் எப்படி தாவுகின்றன, குட்டியிலிருந்தே தாய் கொடுத்த பயிற்சி, தவறி விழும் குட்டிகளை தாய் குரங்கு ஏற்பதில்லை, தாவும் போது கிளை முறிந்து விட்டால் கிளையை பற்றி குரங்குகள் கவலைப்படுவதில்லை. ஏன்? குரங்குகள் தாவுவது கிளைகளை நம்பி இல்லை, தங்கள் வாள்களை நம்பி. குரங்கிலிருந்துதான் மனிதன் பிறந்தான் என்பது உண்மையா? உண்மைதான். அப்படியானால் மிச்சமில்ல குரங்குகள் எல்லாம் ஏன் மனிதர்களாகவில்லை? ரெண்டு பேரும் கடகடன் சிரிக்கிறாங்க. பதில் இல்லாத இடத்துல சிரிப்பு தானே நம்மளுக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கும். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தெரியுமா? இப்ப இதெல்லாம் முடிஞ்ச உடனே கார் அந்த அந்த சரணாலயத்துக்குள்ள போகுது, 3 காரும். அந்த சரணாலயம் எப்படி இருக்குன்னா, மரங்களே இல்ல, நீர்நிலைகளே கிடையாது, ஒட்டல் காடான பாலைவனம் மாதிரி இருக்கிற மணல் பிரதேசமான ஒரு இடம். அங்க ஒரு சில குரங்குகள் தள்ளாடி தள்ளாடி நடந்து வருது. அத பார்க்கும்போது நீதிபதிக்கு மயக்கமே வருது. நாம 16,000 குரங்குகள் அனுப்பினமே, அது எங்க அப்படின்னு பாக்குறாரு சுத்தி சுத்தி. ஒரு சில குரங்குகள் அப்படியே நோயுற்று மெலிந்து போய் அப்படியே வயசான தோற்றத்தோட காணப்படுது. அப்படியே தரையோட தரையா அப்படியே அது ஒட்டி போய் தேவாங்கு போல இருக்குது. இவருக்கு ஒண்ணுமே முடியல, மயக்கம் ஒரு பக்கம் போய் உட்கார்றாரு. குரங்குகள் 10 ஆண்டுகளா 20 கோடி சாப்பிட்ட குரங்குகளா இவைகள்? நீதிபதி அப்படியே அதிர்ந்துட்டாரு. குழந்தைகளுக்கும் ஒரே ஏமாத்தம் ஆயிடுச்சு. இதுவா குரங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் ஏமாந்து போயிட்டு அதுங்களும் போய் சோர்ந்து போய் ஒரு பக்கம் உக்காந்துச்சு. இப்போ குரங்குகள் எல்லாம் கூடி நின்னு, இருக்கிற மிச்ச மீதி குரங்குகள் எல்லாம் கூடி நின்னு நீதிபதிய ஒரு மரண பார்வை பாக்குது. அந்த பார்வையில ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் உங்கள் பேத்தியின் ஒரே ஒரு டிபன் பாக்ஸ தான் திருடணும், ஆனா 10 வருஷங்களா உங்கள் மனிதர்கள் எங்கள் மொத்த உணவையுமே திருடி தின்று விட்டார்களே. மனிதர்களை கூண்டிலேற்ற எங்களுக்கு நீதிமன்றம் உண்டா மயிலாட்? மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். முடிவடைந்தது. நன்றி. எங்களுக்கு நீதிமன்றம் உண்டா? அருமை அருமை. எங்களுக்கும் நீதிமன்றம் உண்டா? ஏன் சார்? அந்த நீதிமன்றத்துல நீதிபதி யார் சார் இருப்பா? குரங்கா இல்ல? எப்போ சார்? இப்போ வைக்க போறேன். அது கேக்குது. இல்ல, நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை. ஆமா, அந்த வைரமுத்து தான் எழுதியிருக்காரு. இதுல நானே நிறைய டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சாருக்கு எடிட்டிங் நிறைய நானே பண்ணிட்டேன். ஏன்னா இந்த புக்கை வாங்கி படிக்கணும், நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் வரும். அதான் எத்தனை பக்கம்? நிறைய கட் பண்ணிட்டேன் நானே. ஆக்சுவலி நிறைய இருக்கு, நிறைய எழுதியிருக்காரு. கதை எத்தனை பக்கம்? கதை ஒரு 12 பக்கம் இருக்கு சார். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். இப்படி ஒரு சின்ன கதை ஒரு பக்கம் கதை மாதிரி ஆகிட்டல மேடம். நான் போன பட்சம் எடுக்கல, கதை முடிஞ்சிட்டா சார். என்ன சார் இது? சிறுகதை என்ன அப்படிதான் சார். சிறுகதையில ஒரு கதையில ஒரு சின்ன கருத்து தான், ஒண்ணும் இல்ல. குரங்குக்கு சோறு போடுற காசை திருடி திட்டுறாங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணு கிடையாது. அதாவது கவர்மெண்ட் அலர்ட் பண்ற ஃபண்ட் பூரா குரங்கு காசு கொடுக்குற சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. 10 வருஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுதான் குரங்கு கேக்குது, எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குதான்ட்டு. மனிதர்களும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத கேக்குது. அதுதான் விஷயம். இதுதான் ஒரே ஒரு செய்தி தான். அதாவது மனிதர்கள் மீண்டும் குரங்குகளானார்கள் அப்படின்ற கதையே சொல்லிட்டாரு நம்ம
ராம் சார் கேட்ட மாதிரி எப்போ குரங்களா தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் கூட மனுஷனா வரல. மனிதனா மனிதனா இருக்கிறோன்ற பேர்ல மனிதம் எங்க போச்சு? மனிதனிடம் மனிதன் எங்க போச்சு? வாங்க பேசுங்க யாரோனா. அது ஒரு சிந்தனையம் தான். அதாவது இன்னைக்கு இருக்கிற நாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம அழகா சொல்லி எல்லா இது ஒன்றும் இல்லை, எத்தனையோ திட்டங்கள்ல எத்தனையோ பர்சன்டேஜ் அடிக்கிறது உருவகமா ஒரு நையாண்டித்தனம் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பான கதை. மாலதி மேடம் அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு பாராட்டு, ரொம்ப நல்லா தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சார். இந்த நன்றி. நீங்க கதை சொல்லும் போது நான் எங்க ஒசூர் வனப்பகுதியை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க யானைகள் அட்டகாசம்னு பேப்பர்ல போடுவான். அது இது யானைகள் என்ன நினைக்கும், மனிதர்கள் அட்டகாசம், அதனாலதான் நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க இந்த யானைகள் எந்த கோர்ட்டுக்கு போகணும் அது மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது காட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா அங்க சீமக்கருவேல மரம் இருக்கு, பார்த்தின செடி இருக்கு. பாவம், ஒரு 4 முறை காட்டுக்குள்ள போனதுனால பாவம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. குரங்குகள்லாம் இது மனித யானைகள்லாம். உண்மைதான் சார். வால்பாறையில எல்லாம் நிறைய இது வந்து யானைகள் பகுதி தான், அதனால நீங்க யானைகள் வந்ததுதான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க சார். அது நம்ம தான் போய் பார்க்க போறோம் தவிர அதுங்க ஆட்டோமேட்டிக்கா போற இடத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். வாங்க சார் பேசுங்க. சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வைரமுத்துடைய டச் அங்க இருந்தது. குரங்குகள் இல்லாத தேசம், குரங்குகளே இல்லாத தேசம் நியூசிலாந்து. இது எனக்கு ஒரு தகவல், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க இல்லை. குரங்குகள் தேவாங்க மாதிரி ஆகிவிட்டன. எப்படி இருந்து பாருங்க, எப்படி இருந்த குரங்குகள். இதுவா குரங்குகள்? குழந்தைகள் ஆச்சரியப்படும். இதுவா குரங்குகள்? எப்படி இருக்க வேண்டிய குரங்குகள் இப்படி ஆயிடுச்சு, தேவாங்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு குழந்தைகள் ரொம்ப கவலைப்படுறப்ப நமக்கு கவலை ஆயிடுச்சு. தேவாங்க மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இருந்து துருதுருன்னு இருக்கும், குறைக்கும், ஓடும், ஒளியாரம், நம்மள சேர்ந்தோம். அப்படி இருந்த குரங்குகளோட நானும் சின்ன வயசுல விளையாடி இருக்கோம். எங்க ஊர் குடியாத்துல தென்னை மரங்களும் அது உண்டு, நிறைய கூட்டமா வரும். அதோட அது வந்தாலே கதை போடுறது, அரிசி பானை போடுறது, அது உள்ள பூந்து விளையாடிடும், கொஞ்சம் ஏமாந்த விளையாடிடும். அந்த மாதிரி குரங்குகள் இந்த ஊர்ல அருமை அருமை. பதில் இல்லாத இடத்தில் சிரிப்பு தானே இருக்கும். குழந்தைகளை கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைனாக்கா அங்க சிரிப்பு தானே இருக்கும். இதுல அது வைரமுத்துடைய டச். அது போய் வருகிறோம் சொல்லிட்டு, எங்களுக்கு வீடு தந்த மரங்களே போய் வருகிறோம், எங்களுக்கு வனாந்திரம் கொடுத்த காடுகளை போய் வருகிறோம் சொல்லி அந்த குரங்குகள் எல்லாம் போயிட்டு வர்றது, ஒரு விடைபெறுற காட்சி எல்லாம் கூட அப்படியே வைரமுத்து கொண்டு இருக்காரு. நீங்க அழகா சொன்னீங்க. எல்லா குரங்குகளையும் வெளியேற்றி விடுங்கள். உண்மையான ஆற்றல், அது உண்மையான இருந்ததா? நிஜமாவே அவரோட கற்பனை தான் சார். இது கற்பனையா இருந்தாலும் இருந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இப்போ நாய்கள் எல்லாம் ஒரு காலத்துல பிடிச்சிட்டு போனாங்க, இப்ப நாய்கள் பிடிச்சிட்டு போறது இல்ல. எனக்கு இந்த நாய்கள் தொல்லை எனக்கு ரொம்ப என்னை ஈவினிங் நைட்ல வாக்கிங் போட முடியவில்லை. இந்த நாய்கள் தொல்லை எனக்கு பெரிய தொல்லை. இது இதாவது நான் மாநகராட்சி செய்யுமான்னு பாக்குறேன். அது பின்னால எடுத்துட்டு போய் சாகடிச்சுடுவாங்களாம். இப்ப அப்படி இல்லையா, உடனே மறுபடியும் ரோட்லயே விட்டுறாங்க. ஈவினிங் 7 மணிக்கு மேல வாக்கிங் போக முடியறது இல்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன குரங்குகள் இப்ப காணாமல் போய்விட்டதுப்போ சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சேவா பேசுங்க மேம். சூப்பரா இருந்துச்சு மேம். முதல்ல உங்க சாரி சூப்பரா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல, கதை நல்லா இருந்ததா சாரி நல்லா இருந்ததா அத முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க. கதை நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. உங்களை கதையை பாக்குறதுக்கு கூப்பிட்டா சேலையை வந்து பாக்குறீங்க. வாட் இஸ் திஸ்? என்ன பாக்கணும் சார் வந்தா? நீங்க இந்த பட்ஜெட் படிக்கும் போது ஒரு லேடி வந்து பார்த்துட்டு வெரி என்ன போச்சம்பள்ளி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொன்னது. சார் அவங்க அதை பார்க்கலன்னாதான் சார் வித்தியாசம். சார் அது ரவி சாருக்கு தெரியாதா? சரி சரி பேசுங்க மேடம். சொல்லுமா சேவா.
பேசுறீங்க. அது குரங்குகள் வந்து மனுஷங்களை தான் வெளியே அனுப்பணும்னு சொன்னது. அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்க கேட்ட கேள்வி, ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நான் வந்து நீங்க வைரமுத்தையா எழுந்து படிச்ச போது இங்க லைக் போட்டேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பாம்பே போயிருக்கும் போது மோரோ ஏதோ வாங்கிட்டு வந்தேன் மேம் கையில. குரங்கு வந்து பக்கத்துல இருந்து கையில இருந்து குடிக்கிட்டு போயிடுச்சு. கரெக்ட். ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நாங்க என்னன்னா கையில இருந்து குடிக்கிருச்சு அப்படின்னு. ஆனா அதுதான் அதுங்க பாட்டுக்கு காட்டுல இருக்குது, நம்ம காடை தேடி தானே போறோம். அதுதான் அது நாம வந்து பிடிக்கும் போது வேற ஒண்ணும் இல்ல. டிஸ்டர்ப் பண்றோம், அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணல. ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. நீங்க சூப்பரா சொன்னீங்க மேம். ஓகேம்மா, தேங்க்யூ மேம். தேங்க்யூம்மா. ரவி சார் பேசுறீங்களா? ஆமாம் சார். மாலதி மேடம் கதை சொல்லுவோம், நம்ம பேசாமல் இருந்தா அப்படி அதுக்காகவே உள்ள வந்தோம். ஆனால் நான் சொல்ல வந்த கருத்தெல்லாம் சிவகுமார் சார் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாரு. நான் நினச்சதெல்லாம் இந்த பதில் இல்லாத இடத்தில் பெரியவர்கள் சிரிக்கதானது முடியும், அந்த மாதிரி ஒரு இது. அந்த விடைபெற்றுக் கொள்கிற காட்சி, மரங்களே போய் வருகிறோம், இவங்களே போயிட்டு வருகிறோம், கழுகுகளே போயிட்டு வருகிறோம், பறவைகளே போயிட்டு வருகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த குரங்குகள்லாம் நீதிபதியை வந்து ஒரு மரண பார்வையோடு பார்த்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அது. இந்த மனிதர்களை எங்களால் கூண்டில் ஏற்ற முடியுமா, அந்த கேள்விலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் மனிதர்கள் குரங்குகளை வச்சு மனுஷங்க எப்படிலாம் சாப்பிட்டாங்க அப்படின்றத ரொம்ப நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. வாழ்த்துக்கள் மாலதி மேடம், ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதான் சார், இவர் வந்து கவிதை தான் சார். அது ஒவ்வொரு கொஸ்டின்லயும் அது எல்லாமே கவிதை மாதிரியே இருக்கு பாருங்க, படிக்கிறது கதை மாதிரி இல்ல. ஓகே ஓகே. அதுதான் அந்த லைன் படிக்கும் போது போய் வருகிறோம் பண்ணும் போது அது கவிதை மாதிரியே இருக்கு. ஓகே ஓகே. அமிதா மேடம் சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் சார் எல்லாருக்கும். மாலதிமா கதை ரொம்ப அற்புதமான கதைமா. அப்படியே நம்ம வந்து அந்த அந்த மண்ணோட இருக்கிறவங்கள அப்படியே பெயர்த்து அனுப்புற மாதிரி தான் அந்த கதை. அதுதான் அந்த பூர்வ குடிகளை அனுப்பி விடுறது அப்படிங்கிற ஒரு கதையில இந்த தில்லையாடி வள்ளியம்மையோட நிகழ்வு கூட அப்படிதான் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடக்கும்போது எந்த நாட்டு திருமணமும் செல்லாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க ஒரு பெரிய போராட்டமே வெடிக்குது. அப்ப வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து சட்டப்படி பிறக்காத ஒரு பொண்ணா மாறி போறாங்க. அந்த மாதிரி திருத்தங்கள்லாம் வரும் பொழுது எப்படியெல்லாம் எல்லாரும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வந்து வெளிப்படையா சொன்னா பிரச்சனை வருங்கிறதுனால கொஞ்சம் உள்ளார்ந்தமா அவர் வந்து சொல்றாரு. ஆனா அதுல ஒரு விஷயம், நீதிபதியினுடைய பேத்தியோட டப்பா காணா போச்சு, அதை தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றதே எவ்வளவு பெரிய அந்த ஒரு விஷயம்தான் மையமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் போனா கூட அது எப்படி அந்த குலத்தையே பெயர்த்து கொண்டு போய் வச்சிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து இது வந்து உருக்கக்கூடிய ஒரு காட்சி தான். இத்தனையும் நாடு கடத்துற மாதிரி தான் கொண்டு போய் ஒரு இடத்துல சரணாலயம்னு வைக்கிறாங்க. ஆனா அங்க சரணடைந்தவர்களை யாரும் காப்பாத்துறதே கிடையாது. அது விலங்குகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி. அவங்க வந்து ஒருத்தரை அண்டி போகும்போது அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காப்பாத்துறது இல்லை, அது எந்த உயிர்களாக இருந்தாலும் அப்படிங்கிறது ஒண்ணு. குரங்குகளுக்கு இருக்கிற ஒரு பற்று பாசம் கூட மனிதர்களுக்கு இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சில சட்டங்கள் வெளியில வந்து அதிகாரப்பூர்வமா வந்துட்டுது அப்படின்னா எவ்வளவு துயரத்தை அடைய போறோம் அப்படிங்கிறதையும் இது மறைமுகமா உணர்த்துற மாதிரி தாமா நான் வந்து நினைச்சு பார்த்தேன். அத கடைசியா அந்த பதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரே ஒரு சாப்பாட்டு டப்பாவை தானே எடுத்தேன், 10 வருஷமா இவ்வளவு பணத்தையும் திருடிட்டீங்களேன்னு அந்த குரங்குகள், அதாவது வாயற்றவர்களின் பேச்சு அது அது வந்து அந்த குரங்கு சொல்றது அப்படின்னு நினைக்குதுங்கிறது வந்து வாயற்றவர்களின் பேச்சு. எத்தனையோ பேர் வந்து தான் நினைக்கக்கூடிய கருத்தை வந்து வெளியில சொல்ல முடியாம வாயற்று போய் கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் பறி போய் விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதுல வந்து அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கதை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது மாலதி. மனசு உள்ளார போய் ரொம்ப அப்படியே தொடர மாதிரி இருந்தது. இந்த கதை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாவும்
அது வந்து உரிமைகளை எப்படியெல்லாம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறதும், அது விலங்கா இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தலைநகரத்துல இருந்து உன்னை பெயர்த்து எடுத்துக்கிட்டு போறது, அதுக்கான செலவை மாநில அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது, அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு நுட்பமான ஒரு கருத்து தான். இதெல்லாம் மாநில அரசு செய்யணும். ஆனா இதுக்கு உத்தரவு போடுறவங்க வேற யாராவது போடுவாங்க, அதை செய்யறவங்க வேற ஒருத்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அரசியல்லையும் கொண்டு வந்து இதுல, ஆனா அது அரசியல்னு தெரியாம ஒரு அரசியலை அதுக்குள்ளார நுழைத்து கொடுக்கிறார் அப்படிதான் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. வாயற்றவர்களின் குரலா தான் இதை வந்து நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த அம்மா பிரேமாமா தான் கொடுத்தாங்க இந்த புக், எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. 8ஆம் மாசம் கொடுத்தாங்க. நான் எனக்கு படிக்க நேரமே இல்ல. நான் வந்து இதை சும்மா புரட்டும் போது எனக்கு இந்த தலைப்பு எல்லா 40 கதைகள் இருக்கு. அதை பார்க்கும் போது இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சரி, அதனால இதை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அப்படின்ட்டு இதை படிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல அரசியல் தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வேற ஒண்ணும் கிடையாது. அரசியல் அதிகாரிகளோட வர்க்கம் எப்படி இருக்குது, ஒரு ஜட்ஜா இருந்தா அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, மற்ற பணம் அதுக்குன்னு ஒரு ஆக்சுவலா வந்து அவர் நியாயமா வந்து அதுங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட்ல அலாட் பண்ண சொல்லி ஆர்டர் எல்லாம் போடுறாரு. ஆனாலும் அவருக்கு தெரியாத இது நடக்கும்ட்டு தெரிஞ்சிருக்கணும். பட் வேற மாதிரி நடந்துச்சு. அது அரசியல். அதுதான் டைரக்டா தான் சொல்றாரு. ஆக்சுவலா மறைமுகமாலாம் சொல்ல, டைரக்டா தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பூர்வ குடிகளை வந்து அனுப்புறதுதான் சார் இப்ப ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி தான் அவர் வந்து எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எழுதி ஆயிடுச்சு, கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எப்ப எழுதி பாரு. நடராஜ் சார் பேசுங்க. 2015. மன்னிக்கூடம். நமக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த வீட்டு அலாரம் சர்வீஸ் பண்றவங்க வந்துட்டாங்க. ப்ரோக்ராம் நான் தொடங்கின அப்புறம் அப்ப அவங்கள்ட்ட பேசிட்டு பேர்ந்து வந்தேன். இந்த அழகு இருக்கிறதுல தான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அறிவு அதிகமா போனாலும் ஆபத்து இல்லையா? அதுதான் மனிதன் வந்து குரங்களும் பார்க்க மோசமா நடந்துறான். அவனுக்கு அறிவு கூடிட்டுது. மற்றது இந்த பழைய ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, ஐயசாமி நரி கொம்பு இருக்கு வாங்கலையோல நாட்டு நரியும் காட்டு நரியை பற்றி அவன் சொல்றான், இது மோசம்னு சொல்லி. மற்றது சமீபத்துல நமக்கு ஒரு ஆள் அனுப்பி இருந்தாரு, இந்த தேனி வண்டினம் இருக்கு இல்லையா, அவ எல்லாம் எக்ஸ்டிங்ஸா போனா, அழிந்து போனா இந்த பழங்கள் ஒன்றும் வராது இல்லையா, மகரந்த பொடி அங்கே போகாது. அதே மாதிரி தான் இந்த மீனினம், கால்நடை, ஆடு மாடு இல்ல அதுகள் அழிந்து போனாலும், தேனீகள் அழிந்து போனாலும் மனிதனுக்கு வாழ்வில்லை. இந்த ஆடு மாடுகள் அழிந்து போனாலும் மனிதனுக்கு வாழ்வு இல்லை. ஆனா மனித இனம் அழிந்து போனா எல்லா மிருகங்களும் சந்தோஷமா வாழும் இல்லையா? அது ஒரு நல்ல ஒரு இது. மற்றது இந்த குரங்குகளே இந்த மனிதனா எல்லாம் மாறையில் என்ன, எனக்கு வந்து சந்தேகம் ஒரு முறை வந்தது, ஏன் இந்த குரங்குகள் எல்லாம் மனிதனா மாறையில்னா உங்களுக்கு பதில் தெரியும் என்று நினைக்கின்றேன். அதாவது அந்த குரங்குகளிலிருந்து அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்தவர், மற்ற அந்த மியூட்டேஷன் நடந்த குரங்குகள் மட்டும்தான் முன்னறி மனிதனா வந்தது. மியூட்டேஷன் வராத குரங்குகள் அப்படியே தான் இருக்குது. அதான் அதன் விளக்கம். அதை நீங்க சொன்னீங்க தெரியல, நான் அவங்க எல்லாரும் மக்களோட போயிட்டு இந்த அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கல, நான் ரெக்கார்டிங்க கேட்கிறேன் முழுமையா. நன்றி, அருமையான பேச்சா இருந்திருக்கும். யார் பேசுது? நாராயணன் சார் பேசுறீங்களா? நாராயணன் சார். சார் வணக்கம். மிக சிறப்பா இருந்தது. எனக்கு இதுல எனக்கு சில கேள்விகள் இருந்தது. ஆக்சுவலா அந்த கடைசியா அந்த ஜட்ஜி என்ன சொல்லியிருக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அந்த சிலப்பதிகாரத்தை வர்ற மாதிரி யானோ அரசன் யானே கல்வன் சொன்ன மாதிரி யானோ நீதி அரசர் யானே கல்வர் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்த ஒரு குரங்குக்காக ஒரு இனத்தையே அழித்த அவர் குற்றவாளி கூண்டில் நான் சிலப்பதிகாரத்தை இதுல கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதான் முதல்ல சொல்றது பாத்தீங்கன்னா, நாங்க தான் மூத்த குடிமக்களிங்க. எவனா வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆண்டு விட்டு போனா அவனெல்லாம் விட்டுட்ட, என்ன போய் நீ வந்து வெளியேத்துற. ரொம்ப ஒரு அற்புதமான சிந்தனை அது. நீங்க வந்து
நான் தான் என் பூர்வ குடி இங்க. என்னை எப்படி வெளியேற்றலான்னு எவனையும் வந்து கீழே உட்காந்து அடிமையா இருந்தீங்க அப்படிங்கும்போது அது சந்தேகப்படுது பாருங்க. நீங்க எங்களுக்கு தான் பிறந்தவர்களா? இல்ல, என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை பாருங்க. ரொம்ப நியாயமான வார்த்தை அது. ரொம்ப அற்புதம். என்னது அந்த உண்மையாக நான் வந்து சிலப்பதிகாரத்தை கம்பேர் பண்ண நினைச்சேன். கம்பேர் பண்ணேன். கடைசியா வந்து அவர் குற்றவாளி கூண்டுல தான் நிக்கிறாரு. நீதியரசர் வந்து அப்பவே மயங்கிட்டாரு சார். பார்த்த உடனே மயங்கிட்டாரு. குற்றவாளி கூண்டுல தான் நிக்கிறாரு. ரொம்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த மீண்டும் ஒருவரே படிக்கணும்னு தோணுது எனக்கு. என்கிட்ட புக் இல்ல, வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு ரியலி. அதுவும் கவிதை நடை வந்து எக்ஸலண்ட். இந்த கவிதை நடை தான். கேள்வி பதிலாம் கவிதை நடை தான். ஆமா, இது குரங்கு நடை இல்ல, கவிதை நடை. கவிதை நடை. ஸ்டோரி கூட கவிதை நடை தானே? ஆமா ஆமா. இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் படிச்சேன். அந்த கேள்வி பதிலாம் வந்து போய் வருகிறோம் போது ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் அதெல்லாம் படிச்சேன். அவரோட எழுத்துக்கள் தெரியணும்னு தான் படிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அது அதோடைய ஆதங்கம் பாருங்க. இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாதவர்களை ஆளா அனுமதித்து விட்டு இனி எங்களை வந்து வெளியேற்றுறீங்களே, நீங்க எங்களுக்கு தான் பிறந்தீங்களா? இல்ல, ரொம்ப அற்புதம். நல்லா சொன்னீங்கம்மா. நான் வந்து வாங்கி படிக்கிறேன். உண்மையாவே வந்து ஒரு மிகச்சிறப்பு. சின்ன பொறியா இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கு. ஒரே பொறி தான். ஆக்சுவலா அது பொறி மாதிரி கொளுத்தி போட்டது கதை தான் இது. அது வந்து பண்ணிருக்காரு. வாங்க, யார் பேசுறது? கோபிகா பேசுங்க. ஆக்சுவலா நான் லாஸ்ட் தான் வந்தேன், பட் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஆமா, செஷன் முடிச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. பட் எண்டு நான் கண்டிப்பா பாக்குறேன். see the recording. எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் வச்சு அது ஒரு மெட்டாஃபார் மாதிரி தான் தெரியுது. முடிவு வந்தாச்சு. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா அந்த 2015 இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா, அந்த புயல் வந்த சமயம், லைக் எத்தனையோ பேர் லைக் ரீலொகேட்டட். இப்ப எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் அங்க வச்சிருக்கிற பீப்புள் எல்லாருமே நிறைய சிட்டிக்குள்ள இருந்தவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரீஹபிலியேஷன் மாதிரிதான். ஸோ எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. எண்டு முடிக்கும் போது நான் வந்தாலுமே த ஸ்டோரி எண்டிங் வாஸ் பெயின்ஃபுல் ஃபார். என்னால அப்படிதான் அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் திருப்பியும் கதை கேட்கிறேன். ரெக்கார்டிங்க பார்த்துட்டு ஐ வில் கமெண்ட். ஓகே ஓகே, थैंक यू சூப்பர். மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வந்தேன். ஓகே ஓகே. லதா மேடம் பேசுறீங்களா? நானும் அதே மாதிரி தான். நான் 8:33 வந்தேன். 8:34 கோபிகா வந்தாங்க. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா சார், சின்ன ஸ்டோரி தானே. ஆமா, ரொம்ப சின்ன ஸ்டோரி. ஓகே, அதுதான் கோபிகா அத பார்த்தா அதை கேட்டதுனால பிகினிங் எப்படி இருந்தது, இப்ப டெஃபினட்டா கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தது. குரங்கு இப்படி கேட்கிற அளவுக்கு மனிதர்கள் நடந்துக்கிறோமே அப்படின்ட்டு. இப்ப சில இடத்துல எல்லாம் இந்த குரங்கு நிறைய இருக்கிற இடத்துல அதுக்கு ஃபுட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் இருக்கும் வச்சுக்கோங்க. இந்த கை மட்டும் கொஞ்சமா விடுற அளவுக்கு அந்த கம்பி மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஜனங்க சும்மா இருக்காம சிலர் எல்லாம் ஃபுட்டு போடுவாங்க. அது ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு போட்டா அதுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, அதனால போடாதீங்கன்னு சில இடத்துல எல்லாம் போடுறாங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம ஜனங்க. அது பண்றது இல்லை. ஸோ குரங்காகட்டும் எனி அனிமலுக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியலங்கிறனால இது இப்படி அவங்க சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் வைரமுத்து சார் சொல்லியிருக்காரு, ஒரு அரசியலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல, குரங்கு பாட்டுக்கு காட்டுல இருந்து பழத்தான் சாப்பிட்டு இருந்துச்சு. நம்ம மனுஷால் தான் எல்லாத்தையும் கொடுத்தோம், அதுக்கு எல்லாமே கொடுத்தோம். அது பார்த்து பார்த்து பழகிடுச்சு. பழகிட்டு தான் அந்த மாதிரி அது திருப்பி பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுதான். எங்க பிளாட்ல ஏகப்பட்ட குரங்குமா. அப்படியா? ஆமா, தாத்தா குரங்கு, அதோட குரங்கு, இதெல்லாம் அப்படியே குட்டி போட்டு எல்லாம் வரும் வரிசையா வந்து அப்படி மாடியில ஒரு சுத்துங்க.
அப்படியே ஆனந்தம் தான் அதுங்களுக்கு. சாயங்காலம் தான் சிட்டில அப்படியே குரங்கு இருக்காது, சிட்டில இருக்கு. இருக்குமா இருக்கு. ஒரு தடவை நான் இங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ வந்த மாதிரி இருந்ததுன்னு போய் பாக்குறேன். எங்க பால்கனில ஒரு கம்பிய புடிச்சுக்கிட்டு ஒரு கம்பியால அப்படி என்ன பாக்குதுமா அது. ஏன்னா என்ன பண்ணுவேன்னு பாக்குற மாதிரி இருக்கு அதோட தோரணை. என்ன எதை வேணாலும் எடுத்துட்டு போயிடும், அதுதான் ஒரு அதான் ஒண்ணு. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, எங்க வீட்டு ஜன்னல் வழியா கைய விட்டு திராட்சை வச்சிருந்த டப்பாவை தூக்கிட்டு போயிட்டு, முந்திரி பருப்பு வச்சிருந்த டப்பாவை தூக்கிட்டு போயிட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அப்படியே பாட்டில கீழே போட்டு உடைச்சிருமா எடுத்துட்டு. எனக்கு வந்து நாங்க இப்போ கடைசியா இப்போ சிவகனி கூட போனோம் அந்த ஃபால்ஸ்க்கு. பேர் மறந்துட்டேன். அந்த ஃபால்ஸ்க்கு போனப்ப எங்க மாமா வந்து எங்களோட மாமா, என்னோட தாய் மாமா வந்து அவரும் அவங்களோட ஒய்ஃபும் அதுக்கு வரும்போதே சொல்லியிருக்காங்க போல, இந்த மாதிரி இங்க நிறைய குரங்கு இருக்கும், கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு. இவர் அதனால என்ன பண்ணாரு, இவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் நேரத்துல இவருக்கு கோல்டு வாட்ச் கொடுத்துருக்காங்க, கோல்டு ஸ்டாப் போட்டது. எங்க மாமியோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து. இவர் என்ன பண்ணாரு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இவ அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி ஆகிடுவான்னு சொல்லிட்டு மாமா என்ன பண்ணாரு, வாட்சை கழட்டி அவங்க பேக்ல கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க, பேக்ல எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க பேக மாட்டிக்கிட்டு போனாங்கப்பா. குரங்கு பேக பிடிங்கிட்டு போயிடுச்சு. பேக பிடிங்கிட்டு போயிடுச்சா, போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துச்சா. எங்க மாமா அது பின்னாடியே ஓடி இருக்கிறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அதுகிட்ட ஒண்ணு ஒண்ணா கேட்டாராம்பா. ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் போட்டு இருக்கு, அவரோட பர்ஸ், எங்க மாமாவோட பெல்ட் எல்லாமே போட்டிருக்குது. அது உள்ள என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்து போட்டது. கடைசி வரைக்கும் அந்த வாட்சை மட்டும் போடவே இல்லையா. அது வாட்சை போடவே இல்லையா. அது வந்து நாங்க இன்னொரு டூருக்கு போகும்போது எங்க மாமா இது வந்து சொல்லிட்டு வந்தாரு, அந்த வாட்ச் கோல்டு வாட்ச். நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது, நம்ம ரேணு ப்ரோக்ராம்காக ஒரு தடவை நான் எங்க வர்மா சென்டர்ல இருந்து மயிலாப்பூர் பக்கம் இல்லையா, அங்க போயிட்டு இருந்தேன். ஒரே கூட்டமா இருந்தது. ஆட்டோல போகும்போது ஆட்டோவே நகர முடியல. என்னன்னு பார்த்தா ஒருத்தருடைய செல்போனை குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஓட்டுல உட்காந்துருக்கு. எல்லாரும் கெஞ்சி 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 இதை போடு என்னென்னவோ வேற வேற லாங்குவேஜ்ல சொல்லி அதை போட வச்சிட்டு இருந்தாங்க. நாங்க போயிட்டோம் இருந்த கேப்ல. செல்போனுங்கனால அத்தனை பேர் கூடி இருந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் சிவகனி வரும்போது, சிவகனி நம்ம சாரா நாராயணன் சார் அவங்க ஒய்ஃப் எல்லாம் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டே அங்க போறோம் திருமூர்த்தி டேம்க்கு. அப்பதான் கரெக்டா கதை கேட்டுனே போயினே இருக்கோம். சிவகனியோட பையன் பேக பிடுங்கி ஓடிடுமா. அது உள்ள இருக்க பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு போட்டுச்சுமா பேக. ஆமா வந்தது வந்து அந்த பேக்ல இருந்து அந்த பெரிய மேரி பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த பேக போட்டுச்சுமா. பிரிச்சு எடுத்துட்டு துணி காய வைக்கிறோம்ல, கொடி, அந்த கொடியில காய வச்ச துணியை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுமா அப்படியே. அதெல்லாம் கரெக்டா தான் அவர் எழுதியிருக்காரு. அதோட குட்டிங்க குட்டி குட்டியா ஒரு 4-5 குட்டிங்க எல்லாம் அப்படி அழகா ஆடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் லாலாவில ஆடுது அப்படின்னு சொல்லுவேன் நான். சொல்லுங்க மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை கேட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். உன் பையன் பேக பிடி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா மேம், கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அதாவது வைரமுத்து ஐயா எழுதினது எப்படி இருந்துச்சுன்னா, ஐந்தறிவு விலங்குகளோட உணர்வுகளை வந்து தட்டி எழுப்பிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீரியமான வலிமையின் உச்சமா இருந்தது நீங்க சொன்ன கதையில. அதுக்கப்புறம் மனிதர்களை கேட்கும் கேள்வி கணையா இருந்தது. ஒவ்வொன்றும் நெஞ்சில் பாய்ந்த ஈட்டியாய் வழிகள் இருந்தது. அது மனம் தைத்தது, உணர வேண்டியது. விலங்குகளிடம் மனிதத்தை உணர வேண்டிய தருணம் இது. வார்த்தைகளை கையாண்ட விதம் வந்து ஐயா கொடுக்கறது அந்த வார்த்தைக்கான ஒரு கிரீடமா தெரிந்தது. நீங்க படிச்சீங்க இல்லையா அந்த கதையில, போய் வருகிறோம், அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு சொற்களுமே வந்து கவிதை நடையா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தைகள் எப்படி அப்படிங்கிறத அதை உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு உயிரோட வாழ்க்கை தத்துவத்தின் உன்னதத்தை வந்து மிக அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு ஐயா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பல தலைமுறைகளின் சுரண்டல் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில நம்மை கேள்வி கேட்பதை போலவும், நமக்கு வந்து அது தலைக்குனிவா இருந்ததை போன்ற ஒரு குற்ற உணர்வு நம்மிடம் ஏற்படுத்துவதை போல இருந்தது. இது வந்து ஒற்றை கேள்வியால் ஆனோம் நாம் குற்றவாளிகளை போல உணர்வோம்,
மீண்டும் பிறப்பும் நல்ல மனிதத்தை உணர. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வை வந்து நீங்க வெளிச்சமாய் காட்டிய உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப சிறப்பா இருந்தது கதை. அதாவது ரொம்ப ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலும் அதுல கவிதை நீங்க வந்து இதை நாளைக்கு குரூப்ல போட்டுருமா? இத நல்லா இருக்கு. இல்ல, வைரமுத்து எழுதினாலும் கவிதை நடைதான், சிவக்கணி எழுதினாலும் கவிதை நடைதான். நல்லா இருந்துச்சு மேம். ஏன்னா நல்லா நீங்க இருந்து நீ சொல்றது குரூப்ல போடு கேட்டு இத. முருகேச பாண்டியன் ஓகே சார் வாங்க. மேம், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எங்க வீட்டுக்கு ஒரு 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 டீம் ஆஃப் குரங்குகள் வந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து 2வது மாடியில குடியிருந்தோம். அதுல வந்து அந்த வீட்டுல வந்து 2 பால்கனி இருந்தது. நான் கம்பெனி போயிருந்தேன். ஒய்ஃப் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாம்பழம் வாங்கிட்டு வந்து 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய ட்ரேல டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க. வீட்டு சாயந்தரம் வந்ததும் 2 பக்கம் கதவு இது இருக்கு. இந்த பால்கனி கதவெல்லாம் திறந்து வச்சதும் முன் சைட்ல இருந்து ஒரு கியூவா வரிசையா பெரிய பெரிய குரங்கு வந்து சின்ன குரங்கு வர கியூவா உள்ள வந்து ட்ரேல இருக்கிற மாம்பழத்தை ஒண்ணா எடுத்து பார்த்து பெருசா மட்டும் எடுத்துட்டு ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன 2-3 மாம்பழம் தான் எங்களுக்கு மீதி இருந்தது கடைசியில. அந்த நினைவு எனக்கு வந்தது. அது நேரம் பார்க்கல. என் ஒய்ஃபு அது கிச்சன்ல இருந்து பார்த்து வந்து வரும்போது சொன்னாங்க அந்த அனுபவத்தை. சிறப்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வேற யாருன்னா எதனா பேசுறீங்களா? வேற யாரும் இல்ல. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஓகே, ரைட். ஐ திங்க் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கதை குரங்குகளுக்காக மட்டும் சொன்னது கிடையாது, மக்களுக்காக சொன்னதுதான். ஏழை மக்களுக்காக, வேற எதுவுமே செய்ய இயலாத மக்களுக்காக, பலரோட பிரச்சனைகள்ல இருக்கிற, அதாவது அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த அவங்கள வேற செய்யறாங்க. பட் அவங்களுக்குரிய நிவாரணங்கள் சார் உங்க ஸ்கிரீன் வைப்ரேட் ஆகுது. அது நான் கையில போயிட்டுங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரி சரி சரி. ஸோ அதனால வந்து அது வந்து மக்களுக்காக சொன்னதும் இருக்குது. அந்த ஆங்கிள்லயும் திங்க் பண்ணும் போது நமக்கு வந்து திங்க் பண்ண தோணுது. அவங்களுக்கு அடிமட்ட தளத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து அலாட் பண்ற எந்த ஃபண்டும் போய் சேரல அப்படின்றதும் இந்த நமக்கு இங்க எடுக்கலாம். அதாவது ரொம்ப நிறைய பேருக்கு அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் எல்லா அமையும் அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னா சேரவில்லை என்பதுதான் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு கருத்தாவும் நம்ம எடுக்கிறோம். இது குரங்குகளுக்காகவும் இருந்தாலும் ஆக்சுவலா நம்ம எல்லாமே குரங்குகளுக்காக பேசிட்டோம். பட் இந்த ஆங்கிள்லயும் திங்க் பண்ண வேண்டியதுன்றது ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அதையும் திங்க் பண்ணோம். பார்ப்போம். மனிதனாய் திருடனாய் பார்த்திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுதான். இதுதான் விஷயம். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் எதனா பேசுறதுனா பேசலாம். சின்ன கதை தான், ரொம்ப சின்ன கதையா இருந்தாலும் பல கருத்துக்களை இதுல நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இதை வச்சு ஒரு படம் எடுத்தா கூட நல்லா இருக்கு சார். ஆல்ஃபிரட் ஹிச்காக் பேர்ட்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்தார் சார். காக்காவெல்லாம் இல்லாத ஊர்ல அந்த காக்காக்கள் எப்படி மனிதனை துன்புறுத்துதுன்னு ஒரு படம் சார். சூப்பர் படம். அது போல இந்த குரங்குகள் வச்சு ஒரு படம் எடுக்கிறார். மனிதர்களை போட்டு துன்புறுத்தணும் சார். அந்த மாதிரி ஹிச்காக் படம் பாத்தீங்களா தெரியல. இந்த பேர்ட்ஸ் என்ற ஒரு படம் பாத்திருக்கீங்களா? யாராவது பாத்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். காக்கா கூட்டம் மனிதனை போட்டு பிச்சு எடுக்கும். ஒவ்வொரு காக்காவா வந்து வந்து அமர்ந்து யார் யாரும் நம்ம பழி வாங்கினாங்களோ அந்த மனிதர்களை வேட்டையாடும். அந்த மாதிரி ஒரு படம் காணி வேண்டி வந்தது. அது போல குரங்குகளை வச்சு மனிதர்களை குரங்குகள் எல்லாம் சேர்ந்து மனிதர்களை வேட்டையாடணும் சார். அப்படி ஒரு படம் ஈன்னு ஒரு படம் அது போல குரங்குகளை வச்சு ஒரு படம் கூட எடுக்கலாம் சார். ரொம்ப பிரமாதமா வரும். ஸ்கிரீன் பிளே வச்சு ஒரு பேக்ரவுண்ட் மீட்டிங் போட்டு எடுக்கலாம். ஐடியா தோணுச்சு. சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கதையை படிச்சுட்டதால இப்ப எல்லாரும் இப்படி பேசுறோம் சார். ஆனா அந்த குரங்கு வந்து எதனா நம்ம கையில இருந்து பிடின்னு போயிடுச்சா நம்மளும் திட்டதால சார் செய்யறோம் எல்லாருமே. அதுதான் சார் உண்மை. அதுதான் உண்மை. நாய் தொல்லைகள் தாங்க முடியல. நாய் எடுத்து எங்கிட்ட 2 நாய் ரோட்ல நாய் தொல்லை தாங்க முடியல. வீட்டுக்கு முன்னாடி யாராவது நாய் விட்டா எனக்கு கோபம் வருது. பயங்கர கோபம் வருது. தெருல இருக்க நாய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து அதிகம் பண்ண கோபம் வருது. ஆனா நம்ம வீட்லயே நம்ம பேச்சு 2 நாய் வச்சிருக்காங்க. என்ன பண்றதுங்க? ஒரு பக்கம்
பெட்ஸ் வளர்க்க வேண்டியிருக்கு, பெட்ஸ் நம்ம வெறுக்கிறோம், என்ன பண்றதுங்க? எல்லாரையும் நடராஜ் சார் வாங்க, என்ன சொல்ல வராங்க நடராஜ்? அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு சேஷ்டை செய்ய வேணாம்னு. ஆமா சார், கரெக்ட் சார். சார் உங்க ஊர்லாம் குரங்கு இருக்கா? லண்டன்ல எல்லாம் இங்க அப்படி ஒண்ணும் இல்ல. பார்த்ததே இல்ல. பிரச்சனை இல்ல. ஜூக்கு ஜூல தான் போகணும். இருக்கும்ல, ஜூல இருக்கும், ஊர்ல ஜூல தான் இருக்கும். ஆமா. அதான் ஆஸ்திரேலியால இல்லைன்றதுனாலதான் நாங்க வந்து பாத்துருக்காங்க இல்ல, குழந்தைக்கு. அது உண்மையா சார் இருக்குமா நான் ஒரு கற்பனைக்காக கூட எழுதியிருக்கலாம். அது உண்மையா இருக்குமான்னு கூட தெரியாது. அவர் வந்து இல்ல, கற்பனைக்காக மாதிரி கூட அந்த எழுதியிருக்கலாம். அந்த குழந்தைகள் கேட்ட கேள்வின்னு ஒண்ணு எழுதிருக்காரு, அதை படி. குழந்தைகள் கேட்ட குழந்தைகள் கேட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காரு, அதை படிமா. குரங்குகள் மரத்துக்கு மரம் எப்படி தாவுகின்றன? குட்டியிலிருந்தே தாய் கொடுத்த பயிற்சி அதுக்கு பதில். தவறி விழும் குட்டிகளை தாய் குரங்கு ஏற்பதில்லை, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி தவறி விழுந்துச்சுன்னா தாய் குரங்கு ஏற்காது போல. தாவும் போது கிளை முறிந்து விட்டால்னு கேள்வி கேக்குறாங்க. கிளையை பற்றி குரங்குகள் கவலைப்படுவதே இல்லை, பதில். ஏன்னா குரங்குகள் தாவுவது கிளைகளை நம்பி அல்ல, தங்கள் வாள்களை நம்பி. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பது உண்மையா? உண்மைதான். அப்படியானால் மிச்சமுள்ள குரங்குகள் எல்லாம் ஏன் மனிதர்கள் ஆகவில்லை? அதுதான் கேள்வி பசங்க கேட்டது. அருமையான கேள்வி சார். இதுல ஒரே ஒரு பதில் சொல்றேன் நானு. இந்த குரங்கு குட்டி வந்து விழுந்துன்னா தாய் பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல வந்து பிடின்னு வந்து 2 பிடி இருக்கான் சார். பூனை பிடி, குரங்கு பிடி. குரங்கு வந்து குட்டி வந்து தாயை பிடிக்கும் போது குட்டி தான் பிடிச்சிட்டு இருக்குமா, குரங்கு தாய் பிடிக்காது. வேற பூனை வந்து தன்னுடைய குட்டியை பிடிக்கும் போது கவ்வி பிடிக்கும். இல்ல தாய் நினைச்சாதான் அந்த குட்டி கீழே விழும். பூனை இந்த தாய் பூனையை நினைச்சாதான் அந்த குட்டி பூனை கீழே விழும். வேற இந்த குரங்கை பொறுத்த வரைக்கும் அந்த குட்டி குரங்கு விட்டுருச்சுன்னா விட்டதுதான். அது அது ஏன் இந்த இயல்பு வந்ததுன்னு தெரியல. இந்த 2 பிடி சொல்ல எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறத வந்து அது அதனால பூனை பிடிதான் பாதுகாப்பானது அப்படின்னு வந்து ஒரு கருத்து உண்டு. இல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பூனை மரத்துக்கு தாவாது, அதனால கொஞ்சம் தாவும். இல்ல அந்த கருத்துக்கே வரல நானு. இந்த பிடி குட்டியை தூக்கின்னு போறதுக்கு சொல்ல வரேன் நான். ஆமா, அதுக்கு தான் சொல்றேன். குரங்கு வந்து மரத்துக்கு தாவறதுனால அது குட்டி வந்து பிடிச்சுக்கும் அம்மாவை. ஆமா. இல்ல மத்தது வந்து இந்த குரங்குண்ட கை வந்து எங்கட கை பிடிச்சுக்கும் அம்மாவை. அந்த எங்கட கை மாதிரி அதுக்கு அப்படி 5 விரலும் ஃப்ரீடம் இருக்குது இல்லையா பிடிக்கிறதுக்கு. பூனைக்கு அப்படி இல்லை இல்லையா? 5 விரல்களும் மூலதனம் அதுக்கு. யோசிக்கிறாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க சார்? ஸ்டீபன் சார், இடத்துல விழுந்த குரங்க சொல்லுங்க. தாய் குரங்கு கவி பிடிக்கும் சார். ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு வீடியோ முன்னாடி பண்ணி பார்த்தேன். நேற்று முன்னாடி ஒரு பார்த்தேன். சிப்பஞ்சி வந்து ஒரு சின்ன குட்டி, அது வெயிட்டானது, கீழே எங்கே இருந்து எட்டி பிடிச்சதே எட்ட முடியல அதுக்கு. அப்புறம் எப்படியே பிடிச்சி வாயால கவிய ஒவ்வொன்னா 4-5 குட்டிகளை தூக்கி போடுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் நேற்று பார்த்தேன். அந்த தாய் குழந்தைகளுக்கு எப்படியாச்சும் அந்த குட்டி குழந்தைங்க காப்பாத்திடுது, எப்படியாச்சும் காப்பாத்திடுது சார். அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சமாச்சாரம். எதை சொல்லுவாரு ரிஃபாய்? சொல்லுங்க சார், எதை சொல்ல வந்தீங்க? சாரி. சின்னதா இருந்தாலும் அதுல படிப்பினை நிறைய இருக்குது. இல்ல கேக்கலையோ? கேக்குது, இப்பதான் ஒரு சில நேரத்துல கேக்குது, சில நேரத்துல கட் ஆகுது. ஆமா, டிராவல்ல இருக்கேன் சார். இப்ப கேக்குதா? கேக்குதுங்களா இல்லையா? அதாவது மேடம் சொன்ன கதையில கான்செப்ட் வைரமுத்து நகைச்சுவையா சொல்லியிருக்கிறாரு. கற்பனையா இருந்தாலும் ஒரு நல்ல படிப்பினை இருக்குது அதுல. இப்ப நான் சொல்ற போற கதையை வந்து நீங்க தவறா எடுக்க கூடாது. இங்க ஒரு பெரிய பணக்கார காடு ஒண்ணு இருக்குது இங்க. ஹலோ, கேக்குது. அந்த பணக்கார காட்டுல வந்து குரங்குகளும் இருக்குது, ஒரே ஒரு ஆடு இருக்குது. விளங்கிச்சா? இப்ப என்ன செய்ய
அந்த குரங்குக்கும் ஆட்டுக்கும் அப்பப்போ சண்டை வரும். அந்த குரங்குகளுக்கும் ஆட்டுக்கும் சண்டை வரும். இப்போ குரங்குகள்லாம் சமாதானம் ஆயிட்டு அந்த குரங்குகளை வந்து ஆடு அந்த பணம் நிறைஞ்ச காட்டுக்கு நாளைக்கு கூட்டிட்டு போகுது. அத மரத்து கிளை தாவுறதுங்கிறது வந்து மனிதர்களுக்கு இருக்குது. அதனால நாளைக்கு 5 குரங்குகள் இந்த ஆட்டோட தாவுது. இதுதான் கதையினுடைய கண்களோடு. நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டாலும் சதான். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். சரி சரி பார்ப்போம். ஓகே காயத்ரி, நீங்க ஓகே சார். தேங்க்யூ சார். பை சார். பை சார். ஐயாவா நன்றிங்க. அமுதாம்மா நன்றி. வணக்கங்கம்மா. தேங்க்யூ. பை பை பை. ஓகே.